இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு நார்மல் ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபேஸை வந்துட்டு ஸ்மூத்திங் பண்ணி எப்படி பார்த்தீங்கன்னா பக்காவாக எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு வீடியோ வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா பர்சனலாக யூடியூப் சேனலுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறது ஸ்கெட்ச் புக்குங்கிற அப்ளிகேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டு அப்ளிகேஷனோட லிங்க்குமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஃபோட்டோ நீங்கள் எடிட் பண்ணுமோ அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆட்டோடெஸ்க் ஸ்கெட்ச் புக் அப்படின்ற அப்ளிகேஷனை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஐக்கான் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா ஸோ ஆர்டிஸ்ட்ன்ற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரெஷ் இருக்கும். ஸோ அதில் இன்க் ப்ரெஷ்ன்ற இந்த ஒரு ப்ரெஷ்ஷை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிட்டு இன்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேலே ஒரு கலர் ஐக்கான் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு ஸோ காப்பிக்குன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், மேலே அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபோர்த்து உள்ள அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஒய்ஆர்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு எல்லோ கலர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேலே உள்ள அந்த லேயர் ஐக்கான் கிளிக் பண்ணி ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி ஒரு எம்டி லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த லேயரை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளெண்டிங்கில் நார்மல்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ சாஃப்ட் லைட்டுன்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபேஸை வந்து நீட்டாக ஜூம் பண்ணிவிட்டு ஸோ சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்கின்ல ஃபுல்லாமே நீட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ எம்டி லேயர் நம்ம கிரியேட் பண்ணிருப்போம்ல, அதை கிளிக் பண்ணி ஸோ ஹச்எஸ்எல் அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தேர்டு உள்ள அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ லைட்னஸ்ன்னு இருக்கும், அதை வந்துட்டு 80 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு மேலே உள்ள டன்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த லேயரை கிளிக் பண்ணி ஒப்பாசிட்டி வந்து இந்த மாதிரி கம்மி பண்ணிவிட்டு ஸோ எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் கலர் வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள அந்த ட்ரையாங்கிள் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா ஸோ ட்ரெடிஷ்னலில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கீழே வந்துட்டு ஒரு சாஃப்ட் எரேசர்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷ் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செட்டிங் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ ஃப்ளோ பார்த்தீங்கன்னா 10ல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ட்ரென்த்தும் பார்த்தீங்கன்னா 10ல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரெஷ் டைப் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு ஸ்மஜ்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிட்டு இன்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ மேலே உள்ள லேயர் ஐக்கான் கிளிக் பண்ணி ஸோ ஒரிஜினல் ஃபோட்டோ வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபேஸை வந்துட்டு ஜூம் பண்ணிட்டு கரெக்டான சைஸில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஃபேஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாமே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேலே உள்ள லேயர் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ ஸ்மச் பண்ணதுக்கப்புறம் கலர் எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த ஒப்பாசிட்டின்ற ஆப்ஷன் வந்துட்டு ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னொரு எம்டி லேயர் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ட்ரையாங்கிள் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரெடிஷ்னலில் ஸோ சாஃப்ட் ஏர் ப்ரெஷ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ரெஷ் இருக்கும், அதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெஷ் டைப்பில் வந்துட்டு கலர் பர்ன் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்துட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து அந்த ஒயிட் கலர் இருக்குல்ல, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ மேலே கலர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஒயிட் கலர் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ கண்ணில் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணிக்கோங்க.
ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணதுக்கப்புறம் லேயர் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஸோ அந்த எம்டி லேயர் கிளிக் பண்ணி ஸோ ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள அந்த ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஷேர் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணி ஸோ இதில் அதர்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டூல் விஸில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாஃப்ட் ஸ்மஜ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் வந்து நிறைய வந்துடும். ஸோ ஸ்க்ரோல் பண்ணிட்டே போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 6th உள்ள அந்த ஒரு எஃபெக்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எஃபெக்ட் பக்கத்துலேயே மாஸ்க்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா க்ளீன்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அப்ளைன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ சைஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கம்மி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணிவிட்டு ஹேரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாமே எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹேரில் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒரு பக்காவான ஆயில் பெயிண்டிங் லுக்கில் வந்துட்டு உங்கள் ஃபோட்டோ வந்து கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள அந்த டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபோட்டோ வந்துட்டு எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்மூத்திங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு பக்காவாக வந்துட்டு தெரியும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோ எடிட்டிங்கில் மீட் பண்ணுவோம்.